லவ் ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கும் கொண்டு போகும், இல்ல ஒரு மனுஷனை நரகத்துக்கும் கொண்டு போகும். ஆனா இப்ப பார்க்க போற ஒரு லவ் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஒரு லவ்க்காக நீங்க அதிகமா என்னென்னலாம் துரோகம் பண்ணுவீங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா தான் பெத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு லவ்க்காக போவீங்க. இதுவே கல்யாணம் ஆனவங்களா இருந்தா தான் புருஷனையோ பொண்டாட்டியோ விட்டுட்டு இன்னொரு காதலி கூட தேடி போவீங்க. ஆனா இந்த ஒரு கேஸ்ல இவங்க ரெண்டு பேருமே பாதிக்கப்படாம ஒரு 3 குழந்தைங்களை சாவடிச்ச கதையை கேட்டீங்கன்னா உங்க ஈரக்கொலையே நடுங்கிடும். இந்த ஒரு ஸ்டோரி நீங்க கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருந்து போகுமா போவாதான் எனக்கு சத்தியமா தெரியல. இந்த வீடியோல பார்க்க போது ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரி. ஹைதராபாத் டிஸ்ட்ரிக்ட்ல சங்கர ரெட்டி என்ற ஒரு ஸ்டேட்ல ஏன் ஒரு சின்ன குக்கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இனிஷியலா இந்த 3 குழந்தைங்க செத்ததுக்கு ஒரு ஃபுட் பாய்சன் தான் காரணம் அவங்களோட மதர் சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தான் இந்த ஒரு 3 கொலை எப்படி நடந்ததுன்னு தெரிய வருதுன்னா அவரோட அம்மாவே பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் ஒரு கள்ள காதலுக்காக. இந்த விஷயம் கேட்கும்போது எனக்குமே பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன் போலீஸுமே அவங்க ரெக்கார்ட்ல அதை தான் எழுதியிருக்காங்க. ரஜிதா வயசு 30. இவங்க சென்னான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க. ஆல்ரெடி சென்னாக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் மனைவி இறந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா ரஜிதாவை கல்யாணம் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கல்யாணம் ஆயிட்டு நார்மல் லைஃப்ல நடக்கிற மாதிரி கல்யாணம் ஆகுது, நார்மலா தான் இருக்காங்க. தெருவில் பாக்குறவங்களாம் ஓகே இவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லா ஜாலியா ஹாப்பியா போயிட்டு வராங்க, இவங்களுக்கு 3 பசங்களும் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையன் பேரு சாய் கிருஷ்ணா வயசு 12, ரெண்டாவது பொண்ணு பேரு மதுமிதா வயசு 10, கௌதம் வயசு 8. இதுக்கப்புறம் தான் ஸ்லோவா சண்டைகள் வர ஆரம்பிக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை மாதிரி சின்ன சின்ன சண்டையை ஆரம்பிச்ச சண்டை நிறைய ஆர்கியூமெண்டா மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ரஜிதா தான் பிறந்த வில்லேஜுக்கு போறாங்க. அங்க தான் படிச்ச 10th ஸ்கூல் பசங்களாம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கும் போறாங்க. அப்ப போகும்போது தான் ரஜிதா 10th படிக்கும்போது லவ் பண்ண லவரை பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட். அவனோட பேரு சிவகுமார். ரஜிதாவும் சிவகுமாரும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா போய் பேசிக்கிறாங்க. ரஜிதா நீ எப்படி இருக்குன்னு சிவகுமாரை கேட்க, சிவகுமாரை பார்த்து ரஜிதா நீ எப்படி இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் 10th படிக்கும் போது லவ் பண்ண பையன் நீ தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் சிவகுமார் ஆமா எனக்கு தெரியும், ஆனா நம்ம 2 பேருக்குமே சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் அஃபேர் ஆனது தெரிய வருது. அஃபேர் ஆனது மட்டும் இல்லாம 2 பேரும் தப்பாவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு இருக்கு. குழந்தைங்களை பார்த்துன்னு புருஷனை பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கிற ஃப்ரீயான கேப் எல்லாம் சிவகுமார்ட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சிவகுமார்ட்ட கேட்கறாங்க நான் வேணா உன் கூட வந்துட்டுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு சிவகுமார் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அந்த கண்டிஷன் என்னன்னா எனக்கு நீ மட்டும் தான் தேவை, உன் பசங்களாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஸ்டோரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுது. மார்ச் 27 நைட்டு 10 மணிக்கு சிவகுமார் கிட்ட ரஜிதா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபோன் காலுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம பார்க்க போற கேஸோட முக்கியமான விஷயம், ஏன் ஒரு மோசமான விஷயம் நடக்க போகுது. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பேசியிருந்த ரஜிதா ஃபோன் கால் முடிச்சுட்டு பசங்களை அம்மா உனக்கு சமையல் செஞ்சுட்டா வாங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு பசங்களும் ரொம்பவுமே பசியா இருந்தவங்க 3 பேருமே சாப்பிட வைக்கிறாங்க. அம்மா இனிஷியலா இது ஒரு தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த தயிர் சாதத்துக்குள்ள பாய்சனை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தெரியாம அந்த 3 பசங்களும் சாப்பிட்டு ரொம்பவுமே மயக்கமான நிலையில போயிடறாங்க. ரஜிதா இந்த கேஸை சிம்பிளா முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் சாப்பாட்டில் என்ன இருந்துச்சு தெரியல, பசங்களுக்கு உடனே மயக்கம் வந்துச்சு 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரும் இனிஷியலாக இந்த கேஸ் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் 1-2 நாள்லேயே 3 பசங்களும் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் கேஸ் ஆகும்ல, அந்த மாதிரி போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. போலீஸ் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப ரஜிதாவை பார்க்குறாங்க. ரஜிதா ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் சும்மா ஜாலியாக இருக்க மாதிரி இருக்காங்க. இதில் தான் போலீஸ்க்கு லைட்டாக சந்தேகம் வருது. ஏன்னா 3 பசங்களை இழந்திருக்காங்க, இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜிதாவை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ரஜிதாவோட கால் ஹிஸ்டரி செக் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போன நேரத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நைட்டு 10 மணிக்கு சிவகுமார் கூட ஒரு 20 நிமிஷம் பேசின ஃபோன் கால் ரிவைல் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் சிவகுமாரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சிவகுமாரை அடிச்சு கேட்கும் போது சிவகுமார் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா சார் இது என்னோட தப்பு தான், பட் ரஜிதாவோட தப்பு தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வெளியே விட்டுறாங்க. ரஜிதா அந்த 3 பசங்களையும் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணாங்கன்னு தெரிய வருது. ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, 12 வயசு பையன், 10 வயசு பொண்ணு, ஒரு 8 வயசு ஒரு சின்ன பையன். அவங்களுக்கு என்ன தெரியும், தான் அம்மா கொடுக்குறாங்களேன்னு சொல்லி சாப்பிட்ட ஒரு விஷயம். இதுல மோஸ்ட்லி டிஸ்டர்பிங்கான பார்ட் என்னன்னா, இவங்க 2 பேருக்கிட்டையும் கேட்கும்போது எங்கள் 2 பேருக்கும் புது லைஃப் வேணும், அதனால தான் இந்த பசங்க தான் இடையூறாக இருந்தாங்க, அதனால தான் இவங்களை சாவடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த ஸ்டேஷனே ரொம்பவே ஆடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் சிவகுமார் ரஜிதாவையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிற்க வச்சு அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்த ஜட்ஜ் எஸ்பியை கூப்பிட்டு இந்த ஒரு கேஸை நீங்கள் 1 வீக்கில் முடிச்சதால உங்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லி இந்த கேஸை தோட முடிக்கிறாங்க. இதில் நான் சொல்ல வருது என்னன்னா, லவ், ரிலேஷன்ஷிப், நியூ பிகினிங், இந்த வேர்ட்லாம் கேட்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஆனால் அது ஒரு இன்னசென்டோட லைஃப்பை பாதிக்குதுன்னா அது பேர் லவ் கிடையாது, அது பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது பேர் நியூ லைஃப் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஒரு கேஸ் நமக்கு டேஞ்சரான ஒரு லெசனை கத்து கொடுத்துருக்கு. ஒரு கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன்.